கடந்த வார பேட்டியில் கூட அமித்ஷா வந்து திமுகவில் அவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு லிஸ்ட் கொடுக்குறாரு. ஏங்க அமித்ஷா பேசுறது பிஜேபி பேசுதுன்னா பிஜேபியில் ஊழலை பற்றி பேச என்னங்க தகுதி இருக்குன்னு கேட்குறேன் நான். என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. 7.5 லட்சம் கோடி யாரோட ஆட்சியில் ஊழல் நடந்தது? 5G ஊழல் யாரோட ஆட்சியில் நடந்தது? தேர்தல் பத்திர முறைகேடு வழக்கு யாரோட ஆட்சியில் நடந்தது? திமுக மதுரையில் பொதுக்குழு நடத்தினதுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வரலங்கிறது நயனா நாகேந்திரன். இல்லைங்க, நயனா நாகேந்திரன் முதல்ல எங்கேருந்து வந்தார்? திராவிட பாரம்பரிய. அதனால அடுத்தது அதிமுக பாஜக ஆட்சி தான் நடக்கும், கூட்டணி ஆட்சி தான். நான் சொல்கிறேன், அப்படி வரலைன்னா பொது வாழ்க்கை விட்டு வெளியே போயிடுறீங்களா? அரசியல் துறவரம் போயிடுறீங்களா? சார் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் வரல சார். நான் சொல்கிறேன், வரலன்னா அரசியல் துறவுறோம். யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க அத்தனை பேர் ஏற்றுக்க தயாராக இருக்காங்களா? சொல்லுங்கள். பொதுவெளியில் சவால் விடுறேன் நான். திமுக கூட்டணியில் குழப்பம் நிலவுது. என்ன கூட்டணியில் குழப்பம் நிலவுது? கூட்டணி கட்சிகளுடைய குழப்பம். நான் திரும்ப அந்த காமெண்ட் தான், என்ன வாய்க்கா தகுறேன் அந்த கதை தான் கேட்கணும் உங்ககிட்ட. இங்கே என்ன பிரச்சனை சார்? நாங்கள் தெளிவாக தானே சார் இருக்கோம். நீங்கள் உங்களுக்கு இலவு காத்த கிளி மாதிரி தினம் எங்கள் கூட்டணி பிரிஞ்சணும், கூட்டணி பிரிஞ்சணும், கூட்டணி பிரிஞ்சு நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்கள் கூட்டணி தலைவர்கள் யாருமே சொல்றதில்லை, எங்கள் தலைவரும் யாரும் சொல்றதில்லை. நீங்களா உங்களை வச்சு புலம்பிட்டு இருக்கீங்க. இதான் உண்மை.